أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரருளால் இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். அருள் வளம் பொங்கும் இந்த ரமலான் மாதம் நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய மாதமாக இருக்கின்றது. பல்வேறு சிறப்புகளை இந்த மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏக இறைவனும் நமக்கு பல்வேறு இடங்களிலே போதனை செய்கின்றார்கள். இந்த மாதம் ஏன் இவ்வளவு சிறப்பு பெற்றது என்றால், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று தொடங்கக்கூடிய இந்த ஆயத் குர்ஆனுடைய முதல் வசனம் இந்த மாதத்தினுடைய மகத்துவமிக்க ஓர் இரவில் இறங்கியது. 1000 மாதங்களை விட சிறந்த ஓர் இரவிலே அல்லாஹ் தஆலாவுடைய வேதமாக இருக்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆனின் வசனம் இறங்கிய காரணத்தினால் அல்லாஹ் இந்த மாதத்தை நமக்கு ஆக சிறந்த ஒரு மாதமாகவும், இந்த மாதத்திலே நோன்பை நோக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் தஆலா நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார். இந்த மாதத்தினுடைய சிறப்பை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலே நமக்கு போதனை செய்கின்றார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் ஸாம யௌமின் ஃபீ ஸபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வின் பாதையில் ஒரு நாள் நோன்பு நோற்பார், ஒரே ஒரு நாள் அல்லாஹ்வினுடைய பாதையில் நோன்பு நோக்க வேண்டும். இதுதான் கட்டளை, இதுதான் கண்டிஷன். அல்லாஹ்வுடைய பாதை என்றால் என்ன? அந்த ஏக இறைவன் எந்த வழியில் நோன்பு நோக்க சொன்னானோ அந்த வழியில் இந்த நோன்பை நோக்க வேண்டும். என்னோடு பழகக்கூடிய சில சகோதரர்களும் கேட்பாங்க, உங்களை போலவே நாங்களும் நோன்பு நோக்கட்டுமா? எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எத்தனை மணிக்கு நோன்பு விடணும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. நாம இப்படி சொல்லுவோம், விடிய காலையில எந்திரிக்கணும், சாப்பிடணும், சாயங்காலம் மதுரைப்பு நேரத்து வரைக்கும் சாப்பாடு சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சரி நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவர்களுக்கும் நமக்குமே இடையே இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் என்ன? 2 பேரும் ஒரே மாதிரி தான் நோன்பு இருக்கிறோம், 2 பேரும் ஒரே மாதிரி தான் எதையும் சாப்பிடுவது கிடையாது, தண்ணீர் பருகுவது கிடையாது. 2 பேர்த்துக்கும் உள்ள அந்த வித்தியாசம் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் நாம் நோன்பு இருக்கின்றோம், அவர்கள் நோன்பு இருப்பது கிடையாது. அல்லாஹ் காட்டிய அந்த வழிமுறையில் சில சகோதரர்கள், முஸ்லிம் சகோதரர்கள் இருப்பாங்க. என்ன செய்வாங்க? உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுமே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வைகரை என்னும் வெள்ளை கயிறு இரவு என்னும் கருப்பு கயிறில் இருந்து தெளிவாகும் வரை நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள். சஹர் நேரத்துல ஃபஜ்ர் நேரம் வரும் வரைக்கும் நீங்க உண்ணுங்க பருகுங்க, அதுவரை எல்லாமே பண்ணிக்கலாம். ஃபஜ்ருக்கான அந்த பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் உண்ணுவது ஹராமாகிவிடும், தடுக்கப்பட்டதாகிவிடும், அதற்கு மேல் நீங்க சாப்பிடக்கூடாது. ஆனால் நம்ம இருக்கக்கூடிய சில முஸ்லிம்கள் என்ன பண்றோம்? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி, 3:30 மணிக்கோ 4 மணிக்கோ இதோட சாப்பாடு முடிஞ்சது, இதுக்கு மேல சாப்பிடக்கூடாது என்று மார்க்கம் காட்டித்தராத ஒரு விதத், இதை பேணுதல் என்கின்ற அடிப்படையில் நாம் செய்கின்றோம். அதே போல சாயங்கால நேரம் இஃப்தாருடைய நேரத்துல 6:30 மணிக்கு நோன்பு முடியுது அப்படின்னா 6:30 மணிக்கு சரியாக அந்த நோன்பை நாம் திறக்க வேண்டும். ஆனால் நம்மில் பல பேர் என்ன பண்றாங்க? ஒரு 2 நிமிடமோ அல்லது 3 நிமிடமோ பேணுதல் என்கின்ற ஒரு அடிப்படையில அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பான். அல்லாஹ் சொன்ன அந்த விஷயத்தை மனித தன்மைக்கு உட்பட்டு நாம் என்ன பண்ணணும்? இறைவா, என்னுடைய இயலாமை இதுதான், நீ சொன்ன அந்த நேரம் வரைக்கும் தான் என்னால நோன்பு பிடிக்க முடியும், அதற்கு மேல் என்னால நோன்பு பிடிக்க முடியாது என்று அந்த இயலாமையை அல்லாஹ் இடத்துல வெளிப்படுத்த வேண்டும். அந்த இயலாமையை அல்லாஹ் விரும்புபவனாகவும் இருக்கின்றான். அந்த அடிமைத்தனத்தை, அந்த இயலாமையை அல்லாஹ் விரும்புவான். ஆனா நம்மில் பல பேர் என்ன பண்றாங்க? 3 நிமிடங்களோ அல்லது 5 நிமிடங்களோ பேணுதல் என்கின்ற அடிப்படையில
அந்த நோன்பை தள்ளி போட்டு அல்லாஹ் என்ன சொல்லட்டும், அல்லாஹ் ஒண்ணு சொல்லட்டும், நாம் இன்னொன்னு பண்ணுவோம் என்கின்ற அந்த அதிக பிரசங்கித்தனத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துபவர்களா இருப்பார். இந்த மாதிரி இதெல்லாம் அல்லாஹ் காட்டி தராத வழிமுறைகள். இது ஃபீ சபீலில்லாஹ் வராது, அல்லாஹுவின் பாதையில வராது. அப்ப யார் அல்லாஹுடைய பாதையில் ஒரே ஒரு நாள் நோன்பு நோற்பாரோ அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிரதிபலனை குறித்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். பஅதல்லாஹு வஜஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபா. அவருடைய முகத்தை அல்லாஹ் தஆலா நரக நெருப்பை விட்டும் 70 ஆண்டுகள் தொலை தூரத்துக்கு தள்ளி போடுறான். 70 ஆண்டுகள் அவர்களுடைய முகத்தை அல்லாஹ் தஆலா தள்ளி போடுகின்றான். இங்க இருந்து நடந்து போறோம், அல்லது ஒரு ஒட்டகத்திலேயோ அல்லது ஒரு கார்லயோ பிளைட்லயோ போறோம். அப்படியே 70 ஆண்டுகள் போய்கிட்டே இருந்தோம்னா எங்க போய் நிற்போமோ அதற்கும் நமக்குமான அந்த டிஸ்டன்ஸ் தான் அல்லாஹ் தஆலா நரகத்திற்கும் நமக்குமான அந்த தூரத்தாக அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலியமாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸாம ரமலான ஈமானன் வ இஹ்திஸாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்பிக்கையுடனும், முதல்ல இதுதான் விஷயம், நம்பிக்கை இருக்க வேண்டும், பிறகு நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நோன்பு நோற்பார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு முன்னால் அவர்கள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான். யார் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் இந்த மாதத்திலே நோன்பு நோற்பாரோ அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்றாங்க. ஒமன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திஸாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த இரவு நேரத்தில் நின்று வணங்குவார்களோ, இந்த தொழுகைக்கு பேரு ஸலாத்துல் லைல் தான், இந்த தொழுகைக்கு பேரு தராவி கிடையாது, ஸலாத்துல் லைல் இரவு தொழுகை என்று சொல்லுவாங்க. இந்த தொழுகைக்கு இன்னொரு பேர் இருக்கு, கியாமுல் லைல் அப்படின்னு சொல்லுவாங்க. கியாமுல் லைல் என்றால் இரவில் நிற்றல், இரவில் நின்று வணங்குதல் அப்படின்னு அர்த்தம். ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுவான், யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா. யா முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா. முஸம்மிலே போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே எந்திரிச்சு நின்று வணங்குங்க, இரவுல எந்திரிச்சு நின்று வணங்குங்க, எந்திரிச்சு நிற்பீங்களாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சூரா முஸம்மில்ல முதல் 4 வசனங்கள் இதை பேசுறான். நிஸ்ஃபஹு அவின் குஸ்மின்ஹு கலீலன் அவு ஸித் அலை வரத்திலில் குர்ஆன தர்தீலா. அல்லாஹ் தஆலா அழகான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வரான். இரவில் பாதியை கடந்த பின்னால், இரவில் ஒரு பாதியோ அல்லது பாதிக்கு கொஞ்சம் கம்மியாவோ அல்லது பாதிக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாவோ அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும். இப்படி வணங்கும் போது வரத்திலில் குர்ஆன தர்தீலா, இந்த குர்ஆனை அழகான முறையில் நிறுத்தி நிறுத்தி ஓதுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் போதனை செய்கின்றார். இந்த போதனையின் மூலியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதுல ஒரு நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதுல ஒரு நன்மை இருக்கு. என்ன நன்மை இருக்கு? நமக்கெல்லாம் எத்தனை வக்துங்க தொழுகை கடமை? கடமையான தொழுகை எத்தனை வக்து? எத்தனை வக்து கடமையான தொழுகை நமக்கு? 5 வக்து. ரசூலுல்லாஹ்வுக்கு 6. ரசூலுல்லாஹ்வுக்கு 6 வக்து தொழுகைகள் கடமை. இந்த தஹஜ்ஜத் என்கின்ற ஒரு தொழுகை ரசூலுல்லாஹ்வுக்கு கடமை. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், மின்னல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக அஸா யபஸக ரப்புக மகாம மஹ்மூதா. நபியே, நீ இந்த தஹஜ்ஜத் நேரத்திலே எந்திரிச்சு நீங்க தொழுகுங்க. எதுக்கு நீங்க தொழுகணும் அப்படின்னா, உண்மை நாளை மறுமையிலே மகாமம் மஹ்மூதா என்கின்ற அந்த புகழ்பெற்ற அந்த தளத்தில் எழுப்புவதற்கு அது போதுமானது. நம்மள பாங்குக்கு பின்னாடி ஒரு துவா ஓதுவோம், அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவதி தாமதி வஸலாத்தில் காயிமதி ஆதி முஹம்மதின் வசீலத வல் ஃபலீலத வபாசுஹு மகாமம் மஹ்மூதல் லதி வதஹு. இறைவா, இந்த நபிக்கு வசீலா என்னும் அந்த உயர் பதவியை நீ வழங்கு. ஒரே ஒரு ஆளுக்கு தான். இந்த பூமியில படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்கள், அனைத்து மனிதர்களிலும் ஒரே ஒரு நபருக்கு அல்லாஹ் அந்த வசீலா என்கின்ற அந்த உயர் பதவியை தருவான். அந்த பதவியை ரசூலுல்லாஹ்க்கு தான் தருவான் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதை எனக்காக நீங்க அல்லாஹ்விடத்துல துவா செய்யுங்க. ஒவ்வொரு அதானுக்கு பின்னாடியும் நீங்கள் துவா செய்யுங்கள் என்கின்ற அந்த துவாவையும் நமக்கு போதனை செய்கின்றார்கள். அந்த துவாவுடைய தொடர்ச்சியா வர்றது, இறைவா ரசூலுல்லாஹ்வை மகாம மஹ்மூதா என்கின்ற அந்த புகழ்மிக்க தளத்திலே நீ எழுப்புவாயாக என்கின்ற ஒரு பிரார்த்தனையும் அதுல வரும். அப்ப மகாம மஹ்மூதா என்பது அந்த புகழ்மிக்க தளம். அந்த புகழ்மிக்க தளத்தில் எழுப்புவதற்கு நாமும் பிரார்த்தனை செய்கின்றோம். அல்லாஹும் ஒரு வழியை ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி காட்டுகின்றான். அந்த வழிதான் தஹஜ்ஜத்.
தஹஜ்ஜத்தின் வாயிலாக நீங்கள் அந்த மக்காமுல் மஹ்மூதாவிலே எழுப்பப்படுவதற்கு அது போதுமானதாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு வழியை காட்டுறான். அதே போன்ற நல்லதொரு உயர்வை பெற வேண்டும் என்றால் நமக்கும் அதுதான் வழி. இந்த இரவு தொழுகை தான் நமக்கும் வழி. ரசூலுல்லாஹ்வுக்கு அது ஃபரது, நமக்கு அது நஃபில், சுன்னத், அவ்வளவுதான். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னொரு சிறப்பு, இந்த மாதத்திற்கான இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இந்த மாதத்தை குறித்து சொல்லும் போதே ஷஹ்ருல் முபாரக், முபாரக்கான ஒரு மாதம், அபிவிருத்தி நிறைந்த ஒரு மாதம், பரக்கத்து நிறைந்த ஒரு மாதம், கிருபை நிறைந்த ஒரு மாதம் என்கின்ற அந்த அத்தனை வார்த்தைகளையும் கொண்ட வார்த்தை இந்த முபாரக். இந்த முபாரக் என்று ரசூல்லா சொல்லி சிலாகித்து சொல்றாங்க. ரசூல்லா மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான், நரகத்தின் வாசல்கள் இந்த மாதத்திலே அடைக்கப்படுகின்றன, சொர்க்கத்தின் வாசல்கள் இந்த மாதத்திலே திறக்கப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இந்த மாதத்தில் தான் இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதனை செய்கின்றார்கள். மேலும் சொல்றாங்க, ரமலானுடைய முதலாவது இந்த இரவு வந்துருச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் முதலாவது இந்த இரவு தான். இந்த இரவு வந்து விட்டது என்றால் ஷைத்தான்களும் அடங்காத அந்த ஜின்களும் விலங்கிடப்படுகின்றார்கள், சைத்தான்களும் முரண்டு பிடிக்கின்ற ஜின்களும் விலங்கிடப்படுகின்றார்கள். மேலும் சொன்னார்கள், நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றது, நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்படுகின்றது, அவற்றில் ஒரு வாசலும் திறக்கப்படுவது கிடையாது, எல்லா வாசல்களும் அடைக்கப்படுகின்றது. சொர்க்கத்தின் அனைத்து வாசல்களும் திறக்கப்படுகின்றன, அதில் ஒரு வாசல்களும் மூடப்படுவதே கிடையாது. ஒவ்வொரு நாளினுடைய இரவிலும் ஒரு வானவர் வானத்திலிருந்து இறங்குகின்றார், அவர் சொல்கின்றார், நன்மையை தேடுபவர்களே நீங்கள் முன்னேறி வாருங்கள், நன்மையை தேடிக்கொள்ளுங்கள், தீமையை செய்பவர்களே நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு நாளும், ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து ஒரு மலக்கு இறங்கி இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். மேலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்போது இந்த மாதிரி அவர் சொல்லுவாரு, அப்போது அல்லாஹ்வால் ஒவ்வொரு நாளும் பலர் நரகத்திலிருந்து விடுவிக்கப்படுகின்றார்கள், ஒவ்வொரு நாளுமே பலர் நரக நெருப்பிலிருந்து விடுவிக்கப்படுகின்றார்கள். அல்லாஹ் அன்பு சகோதரர்களை, ஒவ்வொரு நாளும் விடுவிக்கப்படுகிறார் என்றால் அந்த ஒரே ஒரு நாள் நமக்கு கிடைத்து விட்டது என்றால் நாம் செய்த அனைத்து பாவங்களுக்கான அந்த பிராயச்சித்தம் அந்த ஒரு நாள்ல முடிச்சு போயிடும். அல்லாஹ்வால் விடுவிக்கப்பட்டவர்களாக அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும், நரகவாசிகளாக நாம் இருக்கக்கூடாது. இந்த பூமியில் வாழும் போதே நமக்கு ஒரு மன்னிப்பு, ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்குது என்றால் அது இந்த ரமலானில நிச்சயமாக கிடைக்கும். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பை தவிர ஆதமின் மகனின் ஒவ்வொரு செயலும் அவனுக்குரியது, நோன்பு மற்றும் எனக்குரியது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எல்லா காரியமும் அவனுக்குரியதுதான், நோன்பை தவிர எல்லா காரியமே அந்த மனிதனுக்கு உரியதுதான். இந்த நோன்பு மட்டும் எனக்குரியது, அதற்கான நன்மையை நானே அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லிட்டு நோன்பினுடைய மாண்புகளை அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். இப்போ ஹரம் ஷெரீஃப்குள்ள போறோம், அந்த ஹரம் ஷெரீஃப்ன்ற அந்த எல்லைக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அந்த எல்லைக்குள்ள செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு, அந்த புனிதத்தை நாம் பேண வேண்டும். பள்ளிவாசலுக்குள்ள வரோம், பள்ளிவாசலுக்குள்ள பேண வேண்டிய சில புனிதங்கள், சில மாண்புகள் இருக்கிறது. அதே மாதிரி இப்ப நோன்புக்குள்ள நாம் என்று வரோம் அப்படின்னா நோன்பு நேரத்தில் செய்ய வேண்டிய சில மாண்புகள் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள், நோன்பாளி கெட்ட பேச்சுக்களை பேச வேண்டாம், நோன்பாளி கெட்ட பேச்சுக்களை பேச வேண்டாம், வீணான சச்சரவுகளிலே வம்பு சண்டைகளிலே அவர்கள் ஈடுபட வேண்டாம். அப்படி யாராவது அவர்களிடத்திலே வம்பு சண்டைக்கு வந்தால் அவர்கள் சொல்லிவிட வேண்டும், நான் ஒரு நோன்பாளி, நான் ஒரு நோன்பாளி, என்ற சண்டைக்கு வராதீங்க என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று நோன்பினுடைய ஒரு மாண்பை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. மேலும் பாருங்க, இந்த நோன்புக்குரிய சிறப்புகளை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அடுக்கிக்கிட்டே போறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல்லதீன நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, இந்த முஹம்மதினுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நான் சொல்கின்றேன், இந்த நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை, காலையில சாப்பிட்டு படுத்தோம் அப்படின்னா பல்லு வளர்க்கலைன்னா நம்மளாலே அதை மோந்து பார்க்க முடியாது, அவ்வளவு நாத்தம் வரைக்கும் துர்நாற்றம் வீசும். அந்த வாடையை குறித்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள், அந்த வாடை அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியின் மனத்தை விட மிகச்சிறந்தது, கஸ்தூரியின் வாடையை விட மிக சிறந்த வாடை நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துர்நாற்றம் என்று ரசூலுல்லாஹ் நோன்பாளிக்கு இந்த சிறப்பை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மேலும் பாருங்க, நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் இருக்கு. ஒரு மகிழ்ச்சி என்ன, அந்த இஃப்தாரினுடைய நேரத்திலே உணவு அப்படியே கண்ணு முன்னாடி வந்து வைக்கும் போது அந்த தண்ணீரை பார்க்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சி. 2வது ஒரு மகிழ்ச்சி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வ இதா லக்கிய ரப்பஹு ஃபரிஹ பிஸௌமிஹி, இந்த நோன்பின் காரணத்தினால், இந்த நோன்பாளி
நோற்ற இந்த நோன்பின் காரணத்தினால் தன்னுடைய இறைவனை சந்திக்கும் போது அவன் பெறக்கூடிய அந்த மகிழ்ச்சி, இதை விட ஒரு மிக பெரும் ஒரு மகிழ்ச்சி அந்த மறுமை நாளிலே இருக்க முடியாது. சொர்க்கமெல்லாம் ரெண்டாவது தான். சொர்க்கம் நாம் புக வேண்டிய சொர்க்கம் எல்லாம் ரெண்டாவது தான். அல்லாஹுவை சந்திக்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சியை தவிர ஒரு மிக பெரும் ஒரு மகிழ்ச்சி இருக்கவே முடியாது. இது அல்லாஹ் தஆலா முஃமின்களுடைய ஒரு பண்பாக சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், வயுத்தீமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. மிஸ்கீன்களுக்கும் அனாதைகளுக்கும் நாடோடிகளுக்கும் அவர்கள் செலவிடுவார்கள், தான தர்மங்களை அவர்கள் கொடுப்பார்கள். இப்படி கொடுக்கும் போது அவர்கள் சொல்லுவார்களாம், இன்னமா நுதீமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா. உங்களிடத்திலிருந்து எந்த விதமான உதவியோ அல்லது பிரதி உபகாரத்தையோ நான் எதிர்பார்க்கல. ஒன்னே ஒண்ணுதான், இன்னமா நுதீமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய முகத்திற்காக மட்டும்தான் நாங்கள் இதை செய்கின்றோம். அல்லாஹ்வுடைய முகத்தை நாளை நாங்கள் காண வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் செய்கின்றோம். அவனுடைய திருப்தியை நாங்கள் தர வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் செய்கின்றோம். ஒழிய உங்களிடத்துல எந்த விதமான பிரதி உபகாரத்தையும் நாங்கள் எதிர்பார்த்து இதை செய்யவில்லை என்ற முஃமின்களுடைய அந்த பண்பை அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுவதை நாம் குறித்து கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் நோன்பும் குர்ஆனும், நோன்பும் நாம் ஓதி வந்த அந்த குர்ஆனும் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யுமா? எப்படி பரிந்துரை செய்யுமா? நோன்பு போகுமா அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், இந்த மனிதனை நான் காலை பொழுதிலே அவனை சாப்பிட விடாமலும் அவனுடைய ஆசைகளை நான் அவனை தடுத்து கொண்டிருந்தேன் இறைவா, அவனுக்காக நான் பரிந்துரை செய்கின்றேன். இந்த குர்ஆன் சொல்லுமா, இறைவா, நான் இந்த மனிதனை இரவில் தூங்க விடாமல் அவனை தொடர்ச்சியாக ஓத வைத்துக் கொண்டே இருந்தேன், அவனை தடுத்து கொண்டிருந்தேன் தூக்கத்திலிருந்து, அவனுக்காக நான் பரிந்துரை செய்கின்றேன் என்று இந்த இரண்டும் அல்லாஹ்விடத்திலே போய் பரிந்துரை செய்யும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் சொன்னாங்க, நோன்பு நோற்பவர்களுக்கு நிச்சயமாக சொர்க்கம் உண்டு. ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு சுப செய்தி, நோன்பு நோற்பவர்களுக்கு நிச்சயமாக சொர்க்கம் உண்டு. அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொண்டு யார் தொழுகையை நிலைநிறுத்தி ரமலானில் நோன்பு நோற்பாரோ அந்த மனிதரை சொர்க்கத்தில் புக செய்வது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான். அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான் என்று அல்லாஹ் சொன்னாங்க. அந்த மனிதர் போருக்கு போனாலும் சரி, போருக்கு போகாம சும்மா வீட்டுல உட்கார்ந்து இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கடமையாக்கி விட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த புகாரியிலே 2790வது செய்தியிலே வருகின்றது. மேலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கின்றது. அந்த வாசல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ரையான் என்கின்ற ஒரு வாசல். இந்த ரையான் என்கின்ற ஒரு வாசல் நோன்பாளிக்கு மட்டுமே பிரத்யேகமாக அல்லாஹ்வால் தயாரிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு வாசல். நோன்பாளிகள் அழைக்கப்படுவார்கள், ஒவ்வொருத்தரா பெயர் சொல்லி அழைப்பான் இறைவன். இப்படி ஒவ்வொருவராக அந்த நோன்பு வாசல் வழியாக, ரையான் என்னும் வாசல் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் கடைசி நோன்பாளி நுழையும் வரைக்கும் அந்த வாசல் திறந்திருக்கும். கடைசி நோன்பாளி உள்ளே நுழைந்தவுடன் அதன் வழியாக கடந்து செல்லும் போது அந்த வாசல் மூடப்பட்டு விடும். அவர்களை தவிர வேறு யாருக்கும் அந்த வாசல் திறக்கப்படாது. நோன்பாளிகளுக்கு மட்டுமே அல்லாஹ்வால் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு வாசல். இவ்வாறு நோன்புக்கென்று பல்வேறு நன்மைகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் நமக்கு போதனை செய்கின்றார். இப்படி போதனை செய்துவிட்டு இதற்கான நோக்கத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, நன்னம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்றால், உங்களுக்கு முன் சென்றோர் மீது, உங்களுக்கு முன்னாடி பல சமுதாயம் எல்லாம் போயிருப்பாங்க இல்லையா, அந்த முன் சென்றோர் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போல் உங்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் இரையச்சம் உடையவர்களாக வாழ வேண்டும், நீங்கள் இரையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பை உங்கள் மீது கடமையாக்கி இருக்கின்றோம் என்று இறை அச்சத்தை போதிக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், அம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸி அனில் ஹவா. யார் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்பதை அஞ்சுகிறாரோ, அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கணும், கையை கட்டி நிக்கணும், அல்லாஹ்விடத்தில் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்று அஞ்சி தனிமைகளை பயப்படுகின்றாரோ, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. அவருக்கு நாம் சொர்க்கத்தை தங்குமிடமாக ஆக்கிவிட்டோம். இவருக்குத்தான் சொர்க்கம் தங்குமிடம். யார் தனிமையிலே அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ, அல்லாஹ்வுக்கு முன் நாளை நிக்கணுமே, அல்லாஹ் நம்மை கேள்வி கேட்பானே, அந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும்,
அந்த தனிமை நமக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணும், அந்த தனிமை நமக்கு தீமைகளை உண்டு பண்ணும். அந்த தனிமையிலே நாம் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், அல்லாஹ் நாளை நம்மை கேள்வி கேட்பான் என்கின்ற ஒரு சிந்தனை இந்த ரமலானின் வாயிலாக நமக்கு வர வேண்டும். மேலும் இந்த ரமலான் நமக்கு தொழுகையை கற்றுத்தரக்கூடியதா இருக்குது. ஐவேளை தொழுகை தொழாதவர்கள் கூட இந்த ரமலானுடைய மாதத்தில் சரியாக பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். நிறைய திக்ரு தஸ்பீஹ்களை ஓதுங்கள், சுபஹான் அல்லாஹ் என்று ஓதுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று ஓதுங்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லுங்கள். இந்த சின்ன சின்ன சொற்களிலே கூட நாம் சில மிஸ்டேக்லாம் பண்ணுவோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லுவதை கூட அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லுவோம். நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் இருக்கும். வேற நாள்ல நமக்கு டைம் இருக்காது. இந்த நாளிலே உட்கார்ந்து, இந்த ஒரு 30 நாட்களிலே உட்கார்ந்து நமக்கு தேவையான சில திக்கர்களை, சின்ன சின்ன திக்கர்களை மனனம் செய்வதிலே அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் பாருங்க, பாவ மன்னிப்பு. இந்த மாதத்தினுடைய பிரதானமே பாவ மன்னிப்பு தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய மகன் அனைவரும் பாவம் செய்பவர்கள். இதைத்தான் அல்லாஹ் தஆலாவும் சொல்றான், குல்லு பனி ஆதம ஹத்தாவும், ஆதமுடைய மகன் அனைவரும் பாவம் செய்பவர்கள் தான். வஹைருல் ஹத்தாயின தவ்வாபுன், அதுல யார் சிறந்தவர்கள் என்றால் பாவ மன்னிப்பு தேடி அதிலிருந்து மீண்டு வெளியே வருவர்கள் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்ன பிற நபிமார்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா நபிமார்களும் சின்ன ஒரு பாவத்தையா செஞ்சிருப்பாங்க. அந்த சின்ன ஒரு பாவத்திலிருந்து வெளியே வருவதற்காக அந்த வாழ்க்கை முழுவதும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்குங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இடப்பட்ட ஒரே ஒரு கட்டளை, இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள், இந்த மரத்தின் பக்கம் போகாதீங்க, அவ்வளவுதான். ஒரே ஒரு சின்ன கட்டளை. சைத்தான் வழிகெடுத்தான் அந்த மரத்தின் பக்கம் அவர்கள் சென்றார்கள். இந்த ஒரு தவறின் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை கீழே பூமிக்கு அனுப்பினான். இந்த பூமிக்கு அனுப்பிட்டு அல்லாஹ் சும்மா விடாம ஒரு துவாவே அவர்களுக்கு கற்றுத் தருகின்றார். என்ன துவா? ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா, இறைவா என்னுடைய ஆத்மாவிற்கே நான் அநீதி இழைத்து விட்டேன். ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா, இறைவா நீ என்னை மன்னித்து எனக்கு நீ அருள் புரியாவிட்டால் லனக்கும் மினல் ஹாசிரீன், நான் நஷ்டம் அடைந்தவர்கள் ஒருவனை விடுவேன், நானு நஷ்டமாய் போயிடுவேன். வெறுமனே அல்லாஹ் இடத்துல ஏன்னா என் பாவங்களை மன்னிச்சுட்டு, எல்லாம் மன்னிச்சுட்டு, அவ்வளவுதான். சும்மா கையேந்திட்ட இறைவா என்னை மன்னித்து விடு, இறைவா அவ்வளவு. இதை கேட்டா போதாது, அல்லாஹ் இடத்துல உருகி மனமுருகி கேட்கணும், இறைவா என்னுடைய ஆத்மாவுக்கே நான் அநீதி இழைத்து விட்டேன், இறைவா என்னை நீ மன்னிப்பாயாக, நீ என்னை மன்னிக்கவில்லை என்றால் நான் நஷ்டவாளிகளில் ஒருவனாக மாறிவிடுவேன் என்கின்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு உருகி பிரார்த்தனை செய்தார்களோ, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே பேசுகின்றான். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக, இறைவா வணக்கத்திற்குரிய இறைவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, சுப்ஹானக நீ தூய்மையானவன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் தான் என்ன பண்ணிட்டேன், அநியாயம் செஞ்சுட்டேன், நீ அநியாயக்காரன் கிடையாது இறைவா, நான் தான் அநியாயம் செய்துட்டேன், நீ தூய்மையானவன், வணக்கத்திற்குரியவன் நீதான், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று 40 நாட்கள் அந்த மீனுடைய வயிற்றுக்குள் இருந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டாரா இல்லையா? இதை போன்ற ஒரு பிரார்த்தனை, பாவ மன்னிப்புக்கான ஒரு பிரார்த்தனையை நான் செய்யணும். அல்லாஹ்விடத்துல வெறுமனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று கேட்காமல் இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை கற்றுக்கொண்டு இந்த மாதிரியான பிரார்த்தனைகளின் வாயிலாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேட வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருவனை ரமலான் வந்து அடைகின்றது, ஒருவன் இருக்கிறான், அவனை ரமலான் வந்து அடைகின்றது, அந்த ரமலான் அவனை கடந்து செல்லும் போது, அந்த ரமலான் அவனை கடந்து செல்லும் போது 30 நாள் ஆகும் போது, அந்த 30 நாட்களுடைய முடிவிலே அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவனுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்தார்கள். இந்த மூக்கு மண்ணை கவ்வுவது அப்படிங்கிறது வீழ்த்தப்படுறதுன்னு அர்த்தம். நம்முடைய லாங்குவேஜ் சொல்றதா இருந்தா வீழ்த்தப்படுவது அல்லது தோல்வி அடைவது அப்படின்னு அர்த்தம். மறுமையிலே தோல்வி யார் அடைவார்? யாரை ரமலான் வந்து அடைந்தும் அந்த 30 நாட்கள் அவர்கள் உயிரோடு இருந்தும் அந்த 30 நாட்கள் அந்த ரமலானை கடந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவருடைய மூக்கு மண்ணை கப்பட்டும், அவர்கள் வீழ்ந்து போகட்டும், அவர்கள் தோல்வி அடையட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாவ மன்னிப்பை குறித்து அதிகப்படியான எச்சரிக்கையை நமக்கு போதனை செய்து சென்றிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மாதம் ரமலானுடைய மாதம் அருள் பொங்கும் மாதம், அல்லாஹ்வுடைய பரக்கத்து நிறைந்த மாதம், அல்லாஹ் பாவ மன்னிப்பை தேடி தேடி தருகின்ற அந்த மாதம். அல்லாஹ்விடத்திலே நாம் தேட வேண்டியதுதான். அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான். யாருக்கு அல்லாஹ்விடத்திலே கையேந்தினாலும் அல்லாஹ் தஆலா அனைத்தையும் தருபவனே. அவனுடைய கஜானா என்னைக்குமே காலியாகாது. அல்லாஹ்விடத்திலே கேட்போம், மன்றாடுவோம், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு பெறுவோம்,
அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு பெறவில்லை என்றால் நாளை மறுமையிலே நம்முடைய நிலைமை என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே இந்த ஒரு மாதத்தை கொண்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுபவர்களாக நாம் மாற வேண்டும். ஒரு உண்மை முஸ்லீமாக இந்த ஒரு மாதம் முழுவதும் நாம் வாழ்ந்தோம் என்றால் அடுத்து வரக்கூடிய அந்த 11 மாதங்களும் நமக்கு ஒரு நல்ல ஒரு மாதங்களாக, இன்னும் நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய மாதங்களாக இருக்கும். அத்தகைய மாதங்களாக, அத்தகைய நாட்களாக அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.